பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, இயேசுவே வழி, அவரே நம் நம்பிக்கை. ஆதார வசனம் சங்கீதம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நம்ம நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். கர்த்தரின் கண்மணிகளே, வேதம் முழுவதும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குகிறது. அவர் அப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை ப்ரூவ் பண்ணுகிறது. இது ஏதோ ஒரு காலத்தில் நிரூபிக்கப்பட்ட சத்தியம் அல்லங்க. அவர் அப்படிப்பட்டவராகவே எக்காலமும் இருக்கிறார். நாம் மாறுகிறோம், அவர் மாறுவதில்லை. காண்கின்ற யாவும் மாறக்கூடியவைகள், அவரோ மாறாதவர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சங்கீதம் 102:27 சொல்லுகிறார். அவரது அன்பிலே, வல்லமையிலே, பண்பிலே, குணத்திலே எதிலேயுமே மாற்றம் கிடையாது. முதலில் இதை நாம் நம்ப வேண்டும். அவர் எதிலையும் மாற்றிக்கொள்வதில்லை என்பதை நாம் நம்ப வேண்டும். அடுத்து, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேலும் அந்த ஆத்துமாவின் மேல் அக்கறை கொண்டவராயிருக்கிறார். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலுள்ளது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145:9-18. இதை நாம் நம்ப வேண்டும். அடுத்து, அவர் கோட்டை தான், அடைக்கலம் தான், துருகம் தான், மனம் உருக்கம் உடையவர் தான், ஜெபத்தை கேட்கிறவர் தான், பதில் கொடுக்கிறவர் தான், பாதுகாக்கிறவர் தான், பரிந்து பேசுகிறவர் தான், யுத்தம் செய்கிறவர் தான், இன்னும் இத்தனை எனக்கு செய்கிறார் என்று ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் இவைகளை தங்கள் நம்பிக்கையாக கொள்ள வேண்டும். இங்கு தாங்க இடிக்குது. ஆம், கர்த்தர் எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைக்கு, என் திருச்சபைக்கு அப்படியே இருக்கிறார், செய்கிறார், செய்வார் என்று உடும்புப்பிடியாக பிடித்து கொள்ள வேண்டும். வாய்தான் இப்படி சொல்லுகிறது, உனது உள்ளமோ இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்கிறார். இல்லைங்கப்பா, அப்படி இல்லைங்கப்பா என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் நமது சிந்தையே நமக்கு சாட்சியாக திருப்பி விடுவார். அன்று ப்ராப்ளம் என்று வந்தவுடன் நீ என்ன செய்தாய்? உடனே டென்ஷன் ஆனாய். ஃபோனை எடுத்து எத்தனை பேர்களிடம் உதவி கேட்டாய், ஆலோசனை கேட்டாய், சாப்பிடாமல் இருந்தாய், வீட்டில் ஒரு வேலையும் நடக்கவில்லை, சோர்ந்து போனாய். எதற்குமே யாரிடமிருந்து உனக்கு பதில் கிடைக்கவில்லை, பரிகாரமும் கிடைக்கவில்லை. பின்ன என்ன சொன்னாய்? இனி ஜெபந்தான், கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடக்கட்டும் என்று. அப்படி என்றால் இது என்ன நம்பிக்கை என்று அவர் தாராளமாக எல்லோரையும் கேட்க அவருக்கு உரிமை உண்டு, காரணமும் உண்டு, வாய்ப்புகளும் ஏராளமாய் கொடுப்போம். அவர் அப்படி கேட்பதில்லை, கோபித்து கொள்வதில்லை, நம்மை போட்டு பார்ப்பதும் இல்லை. அவர் மனிதன் அல்லவே, நம்மை மண் என்று நினைவு கூர்ந்தவர். ஆகிய இந்த சத்தியத்தை அறிந்து புரிந்து வாழ்வில் அபியாசப்படுத்த வேண்டும். என்ன சத்தியம்? அவரே முதலும் முடிவுமாக இருக்கிறார். அவராலே என்று நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 15:5. அவரே தான் வழி, வேறு வழி இல்லை. நமக்கு முடிவரை எழுதுகிறவர் அவர்தான், நமக்கு முகவரை எழுதினவரும் அவர்தான், இந்த பூமியிலே கொண்டு வந்தவரும் அவர்தான், வாழ வைக்கிறவரும் அவர்தான். நாம் முடிவரை எழுத முடியாது, வேறு ஒருவரும் நம் வாழ்க்கைக்கு முடிவரை எழுத முடியாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று தான் சொல்லுகிறார். என்று இப்படிப்பட்ட உறவு சார்ந்த உரிமையுள்ள வார்த்தைகளை, உடன்படிக்கையின் வார்த்தைகளை எப்பொழுது இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும். இந்த சத்திய வார்த்தைகள் தான் நம்மை விடுதலையாக்கும். எப்போது? அந்த வார்த்தைகளை அப்படியே நம்பி உட்கொண்டு அப்படியே செயல்படும் போது. சரி, இந்த நம்பிக்கை வேதத்தில் பரிசுத்தவான்கள் வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு தருணங்களை பிராக்டிஸ் பண்ணி வெற்றி கண்டு சாட்சியாக எழுதி வைத்தார்கள். இந்த நம்பிக்கை பல்வேறு விதங்களில் அடையாளம் காட்டினார்கள். அவர் மேல் வைத்த நம்பிக்கை, நம்பிக்கையின் உறுதி, ஜீவ நம்பிக்கை, இருக்கிற நம்பிக்கை, இடைவிடா நம்பிக்கை, ஒப்புவிக்கும் நம்பிக்கை என்று இன்னும் ஏராளமான பகுப்புகள் இந்த நம்பிக்கை பற்றி உண்டு, வேதத்தில் உண்டு. சங்கீதக்காரனும் தீர்க்கதரிசியும் ஒரே வார்த்தையில் இத்தனையும் சேர்த்து அடக்கிவிட்டனர். அவரே நம்பிக்கை, கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் எல்லா வகையிலும் எப்போதும் எந்த சூழலில் ஆசீர்வதிக்கப்படுகிறவன் என்பதாகும். இவன்தான் பிரகாசம் அடைவான். அந்த பிரகாசம் குறைந்து போவதில்லை, மறைந்து போவதில்லை. அவரே நம் நம்பிக்கை. இது விசுவாசிக்கு விசுவாசி மாறுபடாதுங்க. இதில் பெர்சன்டேஜ் இருக்கக்கூடாதுங்க. யோபு சொன்னான் அல்லவா, அவரே என் புகழ்ச்சி.
அவரே என் நம்பிக்கை. என்னை கொன்று போட்டாலும் அவரை நான் மறுதலிக்க மாட்டேன் என்றார். இதை கடைப்படுத்தினாரே. நம்மை விடுவிக்கும் விதம், ஆசீர்வதிக்கும் விதம், அளவு, நம்முடைய நடத்துகிற விதம் வித்தியாசமானது. ஆனால் நாம் அவரையே நம்பிக்கையாக கொண்டிருப்பது ஒரே நிறம், ஒரே தன்மை. இதில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. இப்படி அவரையே நம்பிக்கையாக கொண்டிருப்புடைய அடையாளம், எது வந்தால் டென்ஷன் ஆக மாட்டார்கள். சங்கீதம் 27:3. இதிலே நம்பிக்கையாக இருப்பேன் என்றான் சங்கீதக்காரர். உடனே அவருடைய சமூகத்தை தேடுவார்கள், பதிலுக்கு காத்திருப்பார்கள். காத்திருக்கும் சமயத்தில் வேறு ஒரு வழியை தேட மாட்டார்கள். ஒரே நம்பிக்கை, அவரே நம்பிக்கை, அவ்வளவுதான். இது தன்னில் தானே விளக்கம் கொண்டது. இதற்கு விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இதை நடைமுறையில் காட்ட வேண்டியது. காட்டினார்கள். தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ இவர்களது நம்பிக்கையை கர்த்தர் உயர்த்தி பிடித்தார். இதற்கு அடையாளம், வார்த்தை கிடைத்தவுடன் ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். கிடைத்தது போல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பார்கள். பயமோ சந்தேகமோ இவரிடம் அருகில் வர முடியாது. அப்படியே வந்தால் உடனே சுதாரித்து கொண்டு கர்த்தரின் பிரசன்னத்துக்குள் நுழைந்து கொள்வார்கள். இவர்களுக்கு தான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். யோபு 37:5 படி. ஏன் இந்த கேட்டகரியில் நாம் இருக்கக்கூடாது? நீங்களும் நான் இருக்கக்கூடாது. விதைக்க உவமையே இயேசு சொன்னார். மத்தேயு 13, மார்க் 4, லூக்கா 8. இதில் உண்மையும் நன்மையுமான விதத்தில் விழுந்தவன் 100, 60, 30. மார்க்கில் 30, 60, 100. ஏன் இந்த வித்தியாசம்? அந்த 30, 60 என்பது கர்த்தரையே நம்புவது ஒரு பெர்சன்டேஜ். அப்புறம் நாம் ஏதாவது செய்யணுமில்ல, அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி ஏதாவது நம்மளும் ஒரு பி பிளான், சி பிளான் வைக்கிறோம். அதனால தான் அந்த 30, 60. லூக்கா 8 சொல்லப்பட்ட 100க்கு 100 மடங்கு பலன் பெற்ற, அப்படியே அவரையே நம்பிக்கையாக கொண்டிருப்பது. இது கொஞ்சம் சிரமமுங்க. இதுக்கு விளக்கரையும் செலுத்தணுங்க. இதுக்கு ஒரு பொறுமை வேண்டும். இதுக்கு அசையாத தன்மை வேண்டும். யாருடைய இடையூறுகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆம், இதனுடைய பாதை சற்று கடினம்தான். ஆனால் ரிசல்ட்டோ அமோகம், விளைவோ அமோக விளைச்சல். இந்த நம்பிக்கை தான் நமக்கு வேண்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, A to Z நீங்கள் தான். உண்மையே நம்பிக்கையாக கொண்டிருக்க பலன் தார். எங்களால் முடியாது. அப்போது நீர் எங்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். சதா காலமும் உங்களுக்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு எனக்கு நம்பிக்கையும் இயேசுவே, நம்பிக்கையின் பலனும் அவரே. நன்மையும் கிருபை என் வாழ்நாளெல்லாம் என்னை தொடரும். ஆமேன். அல்லேலூயா.